வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜிவ் கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 1,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித் ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டெகி ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.
இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார். இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013ஆம் ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது 3 கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்ட்டில் ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம். செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார். நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் RCT திருப்பூருங்கிற இதில் இங்கே செல்ஃபோன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறதா பார்த்தேன். இங்கே எடுக்கிற ஸ்டாஃப்ஸு இங்கே எல்லாமே நல்லபடியாக சொல்லித்தராங்க. இதனால் என் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் இனிமேல் சொந்தமாக சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொல்லி இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த RCTக்கு மிகவும் நன்றி. இங்கே உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல், டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.46 டீசல் விலை லிட்டருக்கு ₹2.57 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹107.77 டீசல் ₹99.59 விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்தவொரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும், இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.